கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யோசுவா 1:5. உன்னை கைவிடுவதில்லை. யாரை கைவிடுவதில்லையா? கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்த தானியேலை சிங்கக்கெபியில் கைவிடவே இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவாவை அக்கினி சூளையில கர்த்தர் கைவிடவே இல்லை. யோபுவின் போராட்டத்திற்கு நடுவே கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. இப்படி பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் கைவிட்டு போயிட்டார் போல இருக்கும். ஆனால் படுகிற பிரயாசங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நடுவே அவர் கைவிடாதிருப்பார். இன்றைக்கு சற்று கவனித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, உங்க கூடவே இருப்போம்னு சொல்லி. ஆனா போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் யாரையும் கைவிடவே மாட்டார். உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். நம்முடைய கர்த்தர் ஒரு தடவை நம்ம கரத்தை பிடிச்சுக்கிட்டார்னா நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பல நெருக்கங்கள் நான் யோசிச்சிருக்கேன். எங்க அப்பா ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் அவர் கையை பிடிக்கிறனோ இல்லையோ, அவர் என்னுடைய கையை அவ்வளோ டைட்டா பிடிச்சுப்பாரு. ஏன் பிடிக்கிறார் தெரியுமா? எங்க எப்போ என்ன ஆபத்து வரும்னே தெரியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர நேரத்துல எனக்கு பயம் இருக்காது. காரணம் என்னன்னா, என் கையை பிடிச்சிருக்கிறது என் அப்பா. ஆனா அவருக்கு பல பயம், பல டென்ஷன் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எந்த வண்டி எப்போ எந்த பக்கம் வரும்னே தெரியல, என் பிள்ளைய பத்திரமா ரோடை கடக்க வைக்கணும்னு. இன்னைக்கு சில நெருக்கங்களில் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல சில போராட்டங்களை, சில நெருக்கங்களை நாம ஜெயிச்சு மேலே வரணும்னா ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி கொண்டு வருவாரு. யாரு நம்ம கையை பிடிக்க விரும்ப மாட்டாங்க, ஆனா ஒருத்தர் நம்ம கையை பிடிக்க விரும்புவாரு. யாரும் நம்மளை அணைக்க விரும்ப மாட்டாங்க, ஆனா கர்த்தர் நம்மளை அணைக்க விரும்புவாரு. அது யார் தெரியுமா? நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாரையும் கைவிடவே மாட்டார். அவர் யாரை கைவிட மாட்டார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுதுன்னா, சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. நல்லா கவனிங்க. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வந்துச்சுன்னா, இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். சர்ச்சுக்கு போய் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? நான் ஜெபம் பண்ணி கூட ஆண்டவர் எனக்கு ஏன் அற்புதம் செய்யலை? நான் எவ்வளோ அழுதுருப்பேன், நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பாவை எடுத்துட்டாரு, எங்கள் அம்மாவை எடுத்துட்டாரு, என்னை கொண்டு போய் இப்படி நடு ரோட்டில் நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நம்ம புலம்பிருப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் கைவிடுவதே இல்லை. கைவிடுறது போல தெரியும், ஆனால் கைவிடுவதே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுறதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சண்டே சர்ச்சுக்கு போகிறத ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க? அந்த ஒரு நாள் தானே வாழ்க்கையில் லீவ் கிடைக்குது, அந்த நாளில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாமேன்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த சண்டே தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருக்கும். அந்த சண்டே கடைசி நாளாக இருந்தால் என்ன நடக்க போகுது? நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய கரத்தில் நிற்கும் பொழுது அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஜிம்முன்னு ஒரு குட்டி பையன் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் வாசலில் கத்திட்டு போவானாம், லார்ட் ஐ ஆம் ஜிம் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவானாம். ஒவ்வொரு நாளும் கத்திட்டு போவானாம். ஜிம்முக்கு ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஜிம்முக்கு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்கிற நேரத்தில், அந்த ஐசியூவில் படுத்திருக்கிற நேரத்தில் உயர்ந்த ஒரு மனிதன், அங்கியை தரித்து உயர்ந்த ஒரு மனுஷன், பயங்கரமாக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோடு அந்த பையன் பக்கத்தில் சொன்னாராம், ஜிம் ஐ ஆம் ஜீசஸ், ஜிம் ஐ ஆம் ஜீசஸ். டெய்லி என்னை தேடி சொல்லிட்டு போவல, லார்ட் ஐ ஆம் ஜிம் லார்டுன்னு. இப்போ கொஞ்ச நாள் ஆளையே காணோன்னு, ஏன் வரலன்னு உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன்னு ஏசப்பா அந்த பையன்கிட்ட சொன்னாராம்.
இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், புலம்பலின் நேரத்தில் கர்த்தர் உங்களை தேடி வருவார். உங்களை கைவிடவே மாட்டார். God bless you. Amen.